ආර්ථික වර්ධනය පිළිබඳ පුරෝකථනයන් பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலான எதிர்ப்பு கூறல்கள் பல்வேறு முறைகளில் இடம்பெறுகின்றன. சர்வதேச நாணய நிதியமும் நிதிக் கொள்கை திணைக்களமும் இணைந்து 2024 இலக்கம் 44 நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதன் கட்டமைப்புக்கு அமைய எதிர்ப்பு கூறலில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இது தொடர்பான மீளாய்வுகளை ஆரம்பித்துள்ளோம். உதாரணமாக 2024 எதிர்ப்பு கூறலாக 100% வீதம் காணப்பட்டது. நமக்கு தெரியும், எதிர்ப்பு கூறல்கள் அடிக்கடி மாறும். இப்போது அந்த எதிர்ப்பு கூறல் 4-5 வீதத்தை எட்டியுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பிலும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அது சில சந்தர்ப்பங்களில் மாறக்கூடும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான முயற்சிகளுக்கான இறுதி அறிக்கை இன்னமும் கிடைக்கவில்லை. இதுவும் 2024 வரை எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாம் வருடத்திற்கு 2 பில்லியனையும் கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்தில் உள்ள கொள்கையை பற்றியே நீங்கள் கூறினீர்கள். அரசாங்கத்திடம் உள்ள கொள்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்த முடியுமான அளவிற்கு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையை உருவாக்குவது எவ்வாறு என்பது இங்கு அவசியமாக உள்ளது. இன் பிரின்சிபல் உடன்படிக்கையில் 100% வீதம் என்பது 50 மில்லியன் என்பது இலகுவான விடயமல்ல. எல்லைக்குட்பட்டு ஒரு வழிமுறையை மாத்திரம் பின்பற்றி இதனை வெற்றி கொள்ள முடியும் என நான் கூறவில்லை. ஆனால் இங்கு நிதி முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய எமக்கு 2025ஆம் ஆண்டில் வரையறை அதிகரித்துள்ளது. வரவு செலவு எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எமது நாட்டின் உற்பத்திகளை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான உற்பத்தி அதிகரிப்பின் போது முதலீட்டினை அதிகரிப்பு தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். இது அரசாங்கத்தின் கொள்கையே ஆகும், மத்திய வங்கியின் கொள்கை அல்ல. விசேடமாக அரசு உத்தியோகத்தர்கள் இறந்த கால அனுபவம் ஊடாக பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்க முடியும். இருப்பினும் நாங்கள் அவ்வாறான அரசு நிறுவனங்களுடன் அமர்ந்து கலந்துரையாடி விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம்.